சேர சோழ பாண்டியனோ இந்திரலோகம் கிளம்புவார். இந்திரலோகம் வரும் பொழுது பார்த்துட்டாரே தெய்வேந்திர சென்ற சென்ற இளங்கில வாசல்ல அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு வராட்டிய சீமான் போமான் கனகவான்கள் ஆமா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அன்பும் பண்பும் ஆசாபாசம் கொண்ட TKS அவர்கள். ஆமா இந்த பாப்பாக்குடியின் ஒன்றிய கழக செயலாளர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் TKS அவர்களும் அத்தோடு ஆமா செல்வம் அவர்கள் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் அவரும் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் IT விண்கிளை பணியாற்றக்கூடிய ஆமா செல்வம் அவர்களும் அன்னார்களுக்கு அடுத்து S வேல்முருகன் கிளை கழக செயலாளர் புதுக்கிராமம், M சத்திவேல் முருகன் BAPL வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பாப்பாக்குடி அவர்கள் சார்பாகவும் அத்தோடு என் அருமை அப்பா K செல்லப்பா பாண்டியன் என்னுடைய அப்பா காலத்திலே இருந்து அன்று தொட்டு இன்று வரையும் எங்கள் மீது பற்றும் பாசம் கொண்ட அருமை அப்பா K செல்லப்பா பாண்டியன் பாப்பாக்குடி ஒன்றிய அதிமுகவுடைய அவை தலைவர் அவர்களும் அகில இந்திய அண்ணா திராவிட கட்சியினுடைய சார்பாக அள்ளி பணத்தையும் கொடுத்து ஒரு இலைக்கு 1000 முன்பெரும் அழகான சால்வை பூமாலையை பொன்மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாக சுட்டி நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். ஆதரித்த அன்னார்குல வழிச்சனங்களும் உற்றார் வெட்டார் உறவினர்களும் அமையா வள வேணும் வளர வேணும் வளர வேணும் வல்ல ஜீவனார் அருளாலை வல்ல ஜீவனார் அருளாலை வாழ வேண்டும் வளர வேண்டும் வல்ல ஜீவ ஐயா வல்ல ஜீவ அருளாலே ஆதரித்த குலங்கள் எல்லாம் முன்னேற்றமா வாழணுமே முன்னேற்றமா அடே ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் ஜீவ பெறும் யுக யுக காலமாக என்ன உண்ணா ஜீவத்துக்கும் இறையல் அந்த வார போதே ஆதிசக்தி பார்வதியோ ஆண்டவன் ஜீவனாருக்கு படியளந்து வருபவர்க்கு பாதம் தொட்டு கழுகுவாளோ பணிவிடைகள் செய்வாளோ சத்தியும் சிவனுமாக சப்ரமுஞ்ச கட்டிலில சந்தோஷமாய் இருப்பாரோ இறையளந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுப்பாரோ படியளந்த பகவானுக்கு பால் வளத்தை கொடுப்பாளா ஐயா பகவானியே ஆண்டவன் பகவானோ ஆதிசக்தி பார்வதியோ ஆனந்தமாக இருக்கும் போதோ இறைவன் திரு அருளாலை இந்த ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உலகத்தில நம்ம தென் தமிழமான
ஆமா இந்த தமிழ்நாடு தேசத்தில ஆண்டவன் சிவபெருமான் பகவான் மூவேந்தர்களை பிறவி செய்தார் பகவான். அந்த மூவேந்தர் யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம் ஐயா? சேரன், சோழன், பாண்டியன். பாண்டியன். ஆமா, சேர சோழ பாண்டியன். சோழ பாண்டியன். இவங்க அண்ணன் தம்பி 3 பேர். ஆமா, ஆத்தா 2 அப்பா 1. ஆமா, ஆத்தா 2 அப்பா 1. அதானே. சேரனுக்கும் சோழனுக்கும் ஒரு தாய் பெத்த பிள்ளை. பிள்ளை. பாண்டியன் 2ஆம் தரத்துக்காரன் அவன். ஆமா, அதனால என்ன மக்கள்ல எந்த பாகுபாடு வரக்கூடாதுன்னு மதுரைக்கு தெற்க பாண்டிய மன்னனுக்கும் மதுரைக்கு தெற்க பாண்டிய மன்னனுக்கும் வடக்க சோழ மகாராஜாவும் மலையாள சீமை சேர மன்னனுக்கு. ஆமா, இப்படி மூவேந்தர்களுக்கும் 3 பிரிவாக நாட கொடுத்து இந்த மதுரையான சீமைய அந்த தென்னாட்ட ஐயா பாருலகில் புகழ் பாடைத்த மாநாளல்ல மதுரையில மதுரை நகரத்தில ஏ பாண்டிய மன்னன் தானே, பாண்டிய மன்னன் தானே அங்க பவுஷோடு ஆண்டு வாராரே. அமையா பவுஷுடனே அந்த சேர சோழ பாண்டியன் தான் ஏ சீரோடும் சிறப்போடு ஏ செழிப்புகள் நிறைவு பெற்று அங்க சிறப்போடு ஆண்டு வாரால். ஆண்டு வரும் நாளையில ஏ சேர சோழ பாண்டியருக்கு மண்ணாலையும் குறவும் இல்ல, அங்க மக்களால தாழ்வும் இல்ல. அவருக்கு கோபுரமும் முன்னாலை, கோபுரமும் முன்னாலை ஐயா கொடிமரமும் தங்கத்தால கொடிமரமும் அந்த சேர சோழ பாண்டியருக்கு ஆனகட்டை சாவடியா அவருக்கு அசந்திருக்க மண்டகம்மா ஐயா குதிரை கட்டை சாவடியா ஒழுவிருக்க மண்டகம் அந்த சேர சோழ பாண்டியருக்கு ஆனகட்டை சாவடியா ஆனகட்டை சாவடியா அவருக்கு அசந்திருக்க மண்டகம்மா சேர சோழ பாண்டியனுக்கு 3 பேருக்கும் மூவர்ண கொடி தனித்தனியா. சேர மன்னனுக்கு என்ன கொடி? சேர மன்னனுக்கு என்ன வில்லு அம்பு கொடி. வில்லு அம்பு. சோழ மன்னனுக்கு புலிக்கொடி. புலிக்கொடி. பாண்டிய மன்னனுக்கு மீன் கொடி. மீன் கொடி. மூவேந்தர்களாக ரொம்ப ஒற்றுமையோடு இருக்காங்க. இருக்காங்க ஐயா. சோழர் தேசத்தில சோழ மன்னன் தஞ்சை பெரிய கோயில. ஆமா, தஞ்சை பெரிய கோயில்னா பிரகதீஸ்வரர் ஆலயம். ஆமா, இன்னைக்கும் பேர் வாங்குற கோயில் எத்தனையோ கோயில் பெரிய கோயில் இருந்தாலும் சோழ மன்னன் கட்டிய கோயிலைத்தான் நம்ம பெரிய கோயில்னு சொல்லுதோம். பெரிய கோயில் சொல்ல முடியா? அப்படி ஒரு கோயிலை இந்த உலகத்துல யாராலையும் கட்ட முடியாது. முடியாதுல்ல. சோழ நாடை சிறப்பு செய்ய சோழ மன்னன் தஞ்சையிலே பெரிய கோயிலை கட்டினார். இந்த பாண்டிய நாட்டை சிறப்பு செய்வதற்கு என்ன மதுரையாலும் பாண்டிய மன்னன் கட்டி வைச்சதுதான் மதுரை மீனாட்சி அம்மாளுடைய திருவாலயம். மதுரை மீனாட்சி அம்மாள். ஆமா ஆமா, அதானே. சேர மன்னர்கள் மலையாள தேசத்துல எத்தனையோ கோயிலை கட்டியிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பேரும் புகழும் சொல்லுவது திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பற்பநாத பெருமாள் தான். ஆமா ஆமையா, பெரிய கோயில். பெரிய கோயில். இப்படி கோயில் தான், கோபுரம் தான். கூட கோபுரத்தோட ஆடு மாடு அடுக்கு மெச்ச செல்வத்தோடு அமையோ அந்த சேர மன்னன் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அது நீதி முறை தவறாமல் நேர்மைகளை மறக்காமல்
தர்மங்களை மறந்திடாமல் தயவு நல்ல தாட்சணியோ எம்மதமும் சம்மதமும் இருந்தரசு செய்துவார் சேர சோழ பாண்டியர் சிறப்பு செய்த காலத்திலே மூணு பேருமே நீதி உள்ளவர்கள் நேர்மை உள்ளவர்கள் உள்ளவர்கள் மூணு பேரும் யாரு இந்த சேர சோழ பாண்டியன் இந்த சோழ மன்னன் இருக்காரே சோழ மன்னன் அந்த சோழர்களுடைய கூட்டத்துல ஒரு ஆள் இருந்திருக்காரு மனுநீதி சோழன் மனுநீதி சோழனுடைய மகன் தேர் ஓட்டி வரும்போது பசுமாட்டு கன்றே தேரு ரதத்திலே ஏற்றி கொன்றான் பசுமாடு நீதி கேட்டு மனுநீதி சோழனுடைய அரண்மனையில் உள்ள ஆலயமணியை பிடித்து அடிச்சிருக்கு அந்த பசுமாடு கூட்டு போய் தன்னுடைய கண்ணுக்குட்டியை கொன்ற நிலைமையை காட்ட என்னுடைய மகன் இந்த பசுவின் கன்றையை கொன்னதுனால என்னுடைய மகனே இந்த தேர்காலால ஏத்தி கொள்ளுதானே அவன் கண்ணுக்குட்டியை கொன்னுட்டான் அந்த பாவத்தை போக்க தன்னுடைய மகனையே தேர்ல ஏத்தி கொண்டிருக்கான் மனுநீதி சோழன் எங்க பாண்டிய மட்டும் என்ன நேர்மையிலையும் தர்மத்திலையும் குறைஞ்சவரா? எத்தனை பாண்டியர்கள் இருக்காங்க? மன்னர்களே பாண்டியர்களே பொற்கை பாண்டியர் இருந்திருக்காரு. அப்படி நீதியோடும் நேர்மையோடும் அந்த பொற்கை பாண்டியனுடைய அரசிலையும் சேர சோழ மன்னனுடைய அரசிலையும் ஐயா நீதி மலை பொழியுதையா மாதம் ஒன்று மலை பொழிந்தே வருடம் முப்போக நெல் வேலை அங்க கண்ணல் சென்னல் விளையுதையா கண்ணல் சென்னல் விளையுதையா அங்கல காடுகரைகள் செழிக்குதையா அங்குள்ள காடுகரை செழிக்குதையா ஐயா நீர்வளங்கள் கூடுதையா சேர சோழ பாண்டியனோ அவருடைய அரசிலதான் என் நிலவளங்கள் கூடுதையா என் மண்ணணைகள் உயருதையா எந்தவித குறைபாடும் இல்ல சேர சோழ பாண்டியன் அரசுல கிடையாதுயோ. அப்படி இருந்த அரசாங்கம் செய்யும் போது மாதம் மும்மாரி மழை பொழிய வருடம் முப்போக நெல் விளையுது ஆலமழை பொழியுது காடு கரையெல்லாம் செழிப்பாகுது சாரமழை பொழிந்து சன்னல் வெண்ணெல்லாம் விளைந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஒரு நாள் தினமதியில தெய்வலோக பட்டணத்தில் அந்த அமராபதியதியில இப்படி மூவேந்தர்கள் இருந்து அரசாங்கம் நடக்கும் போது தெய்வலோக பட்டணம்னா என்னது? தெய்வலோக பட்டணம்னா அமரலோகம். அமரலோகம்னா தெய்வேந்திரன் இருந்து அரசாங்கம் செய்யக்கூடிய இடம் தான் அமரலோகம். இந்திரலோகம் என்றும் அமரலோகம் என்றும் அந்த விண்ணுலகத்துக்கு அதிபதி தான் தெய்வேந்திரன். இந்த பூலோகத்துக்கு அதிபதி யாரு? அவன் தான் தெய்வேந்திரன் தானே. அந்த தெய்வேந்திரனுடைய மனசு இருந்தா தான் நாடு செழிக்கும் பாருங்க. அந்த தெய்வேந்திரன் தான் சொல்லுவாரு, ஏ வர்ணபவான லேசா அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் லேசா புழிஞ்சிட்டு வா. வந்துறேன் மட்டும் படாமலும் பனியா பொழிஞ்சிட்டு வான்னு அந்த இந்திரன் சொன்னா தான் நாட்டுக்குள்ள மழை பெய்யும். கிடையாது வாயுவை கூப்பிடாரு, ரேச புயல் மாதிரி அடிச்சு விட்டு வாடா. ரேச காத்து போலி மாதிரி மேகத்தி காலத்தை பிடிச்சு அடி மேக்காக்க அடிச்சு அதானே கிழக்காக்க சொல்லி அடிச்சுட்டு வா அப்படின்னு அந்த வாயு பகவான் இந்த இந்திரன் சொன்னா தான் அந்த ஊருக்குள்ள காத்து உண்டு. காத்து அடிக்கும் காத்து உண்டு. அதனாலதான் அவருக்கு விண்ணுலோக தலைவன் ஒரு பேரையோ. ஆமா அந்த விண்ணுலோக அதிபதியான தெய்வேந்திரன் திருச்சபையை கூட்டியிருக்கார். திருச்சபையில 9 நவக்கிரகம் அங்க இருக்கிறது. அக்கினி பகவான், வாயு பகவான், வருண பகவான், அட்டதுக்கு பாலர்கள் இத்தாதி பேர்களா இருக்கும் போது இந்திரன் கேட்காரு, ஏ அமரலோக சபையில இருக்கக்கூடிய அமரதேவர்களா, இந்த பூலோகத்தில நீதி உள்ள மண்ணை யாரு இருக்காப்பா?
கேப்பார்ல. நீதி உள்ள மன்னர் இருந்தா சொல்லுங்கப்பா. சொல்லுங்களேன் என்கிட்ட. அப்பதான் சொல்லுதாங்க அமரதேவர்கள்லாம். என்ன சொல்றார்கள்? இந்த பூலோக சீமையில ஆமா நீதி உள்ள மன்னர்கள் சேரன் சோழம் பாண்டியன் தான். பாண்டியன். ஆமா அவங்க 3 பேருடைய நீதிக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கிடையாது கிடையாது பாருங்க. சேரனும் நீதிமான் தான். ஆமா சோழ மன்னனும் நீதிமான் தான். ஆமான் தான். பாண்டிய மன்னனும் நீதி மன்னன் தான். நீதி தர்ம முறை தவறாம அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்காங்க 3 பேரும் அப்படின்னு அமரலோக சபையில பேசுனாங்கல்ல. ஆமா இந்திரன் சொல்லுதாரு, சொல்றாரு அப்பேற்பட்ட மூவேந்தர்களை நம்மளுடைய அமரலோகத்துக்கு அழைக்கணும். அழைக்கணும் இல்லவா? ஆமா தெய்வலோகமாகிய ஆமா அமரலோக பட்டணத்துக்கு இந்திரலோகத்துக்கு அழைக்கணும். அழைக்கணும் இல்ல. அந்த சேர சோழ பாண்டியனை நானும் பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் இல்ல. மூத்த அவங்க எப்படி நல்லவங்களா, அவங்க குணவாதம் எப்படி தெரியணும் இல்ல. நாடு நல்ல அரசு செய்தாங்களே, இவங்க எந்த விதமா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க தெரியணும் இல்ல ஐயா. நேர்ல பார்த்தா தெரியும். இப்ப நம்ம நாட்டை ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் ஆமா உலகமா நாடு நாடா போய் அங்க உள்ள பாத்துட்டு வர்றாருல. பாத்துக்கிட்டு வர்றாருல. அத மாதிரியா ஆமா சேர சோழ பாண்டியனையும் இங்க வரவழைக்கணும், அவங்களுடைய குணவாதங்களையும் தெரியணும். தெரிய வேணும் என்று தெய்வேந்திரன் சொன்ன போது அமரதேவ முனிவர் அந்த சேர சோழ பாண்டியன தெய்வலோகம் அழைப்பதற்கு தெய்வலோகம் அழைப்பதற்கு அந்த அமரதேவர்கள் வாராரே. அப்பஞ்சேர நாடு வருவார்களா? அமரலோக தலைவனுடைய அட்டத்துக்கு பலர்கள் அமரதேவர்களா நேர இந்திரன் சொன்னதுக்கு மறுவார்த்தை பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப இந்த சேரன் சோழம் பாண்டியனை நம்ம நாட்டுக்கு கூட்டு போவோமே, கூட்டு போவோம் இந்திரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவோம்னு சேர நாட்டுல ஆமா சேர மன்னனை கூப்பிட்டாங்க. ஏ சேர மன்னா இந்த வாப்பா, உன்னை இந்திரன் அவசரமா வர சொல்லியிருக்காரு. ஏ சோழ மன்னா நீனும் எங்க இந்திரலோகத்துக்கு வா. வா பாண்டியா, பாண்டியா நீரும் எங்க நாட்டுக்கு வா, எங்க உலகத்துக்கு வாங்க. வாங்க 3 பேரும் தெய்வலோகத்துக்கு வாங்க, இந்திரலோகத்துக்கு வாங்க. வாங்க நீ அழைப்பு கொடுக்க சேர சோழ பாண்டியன் நினைக்கார். என்ன நினைக்காரு? என்னைக்கும் கூப்பிடாத இந்திர தலைவன் இந்திரன் கூப்பிட விட்டுருக்காரு. கூப்பிட விட்டுருக்காரு நம்மள. என்னன்னு தெரியலையே. தெரியலையே நமக்கு. சரி போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே அப்படின்னு. ஆமா சேர சோழ பாண்டியன் தெய்வலோகமாகிய இந்திரலோகத்துக்கு கிளம்புதாங்க. கிளம்புதார்கள். இந்த சீரான வேலையை சிறப்பான பொழுதுல பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று வேணுமென்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய அன்பு உள்ளங்கள் சீமான் பூமான் கனகவான்கள். ஆமா அதாவது பிரம்மதேசம். ஆமா பிரம்மதேசம். நம்ம பிரம்மதேசத்தில அம்போ வாழ்வாங்க வாழக்கூடிய யாதவர் குலத்து செல்வர்கள், நடுக்காட்டு தியாகி நந்தகோணருடைய வழித்தொண்டர்கள், எத்தனையோ குலம் இருக்க எம்பெருமாள் அமனித நாராயண கண்ணனை உதித்த உத்தமமான குலம். இந்த கோன்குல செல்வர்கள் கோகுலத்தில் பிறந்தவர்கள். பிரம்மதேசத்தை சேர்ந்த சுப்பையா கோனார், சுப்பையா கோனாருடைய குடும்பத்தார்கள் ஐயா நயினார் கோனார் அவர்களும், இசக்கி கோனார் அவர்களும், மணி கோனார் அவர்களும், முருகன் கோனார் அவர்களும், அன்னாருடைய தங்கச்சி பிச்சம்மாள் பாப்பாக்குடி. ஆமா பிரம்மதேசன் சுப்பையா கோனாருடைய குடும்பத்தார்கள் நயினார் யாதவர், இசக்கி யாதவர், மணி கோனாரு, முருகன் கோனாரு, தங்கச்சி பிச்சம்மாள் பாப்பாக்குடி. பாப்பாக்குடி அவர்களும் அள்ளி பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார். அன்னார்களுக்கு அடுத்து பாடும் பழமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் அனவர் உடையார் சாசா. அனவர் உடையார் சாசா துணையால கன்னிமார்கள் அம்மன் கோவில் வரிகாரர் புதூர். புதூர் எந்த புதூர்? மாராந்த புதூர். மாதாந்த புதூர் கலக்கர்களா? மாராந்த புதூரை சேர்ந்த அனவருடையார் சாசா துணையால கன்னிமாரம்மனுடைய கோவில் வரிகாரர் மாராந்த புதூரை சேர்ந்த அன்பிழ்ச்சிமார் பானா அனவன் என்ற வேலு, ஆனா வைரவன் ஏ கனகவேலு. ஆமா இவர்கள்லாம் இப்ப கூட நமக்கு மாராந்த புதரைக்கு நம்ம கோயிலுக்கு இடம் இருக்கான்னு கேட்டாவோ இடம் இல்லல்ல. அதானே ஆமா அன்னார் அவர்களும் அள்ளி பணத்தை கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார் அல்லவா.
ஆதரித்த அன்னார் உளவழிச்சனங்கள்லாம் வாழ வேணுஞ்சாமி வளர வேண்டும் வல்லக்கு வண்ணாருட அருளாலை மோகம் போனாலும் ஓட இடங்களெல்லாம் புகழாக வாழணுமே நீங்க செய்யும் தொழில் விருத்தியாகி செழிப்பு பெற்று வாழணுமே மங்கலியம் தலைக்கும் ஐயா மங்கலியம் தலைக்கும் ஐயா மகராஜன வாழும் ஐயா அத்தோடு பாடமுழமையை பரிசீலித்த ஆமா அன்பு உள்ளம் சீமான் பூமான் ஆமையா எங்கள் கட்டுவூர் கலங்கானும் கதிர் உலக்கு நெல்விலையும் ஆமோ எங்க கடையநல்லூர் ஆமா எங்க கடையநல்லூரை சேர்ந்த சந்த எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. பக்கத்து வீடு அதானே அதானே ஆமா அதாவது என்ன அருமை மாமா ஆமா மூக்கியா கோனார் கோனார் ஆமா ஆமா எங்க மாமா இப்பதான் பார்த்தேன் வெளியே இருட்டுக்குள்ள கொஞ்சம் கண்ணு பத்தல அதானே இருட்டுக்குள்ள என்ன தெரியாதுல்ல ஆமா மாமா மூக்கியா கோனார் அவர்கள் அவர்கள் அள்ளி பணத்தை கொடுத்து கொடுத்து பாடு மருமனுக்கு பரிசீலித்துள்ளார் உள்ளார்கள் ஆமா காந்தாரி அம்மாளுக்கு இப்பதான் குடம் முடிஞ்சது ஆமா கடையை சீவா முடிஞ்சு வச்சு அதானே அதனால ஆமா என்ன பரிசீலித்த குளங்கள் அல்லோ 100 கோடி உயர வேணும் கையிலை ஓலை இடங்கள் அல்லோ சென்ற அல்லோ சிறப்பு பெற்று வாழும் ஐயோ சிறப்பு பெற்று வாழும் ஐயா ஐயா சேர சோழ பாண்டியனோ இந்திரலோகம் கிளம்புவார் இந்திரலோகம் வரும் பொழுது பார்த்துட்டாரே தெய்வேந்தீர சேர சோழம் பாண்டிய 3 பேர் வாராங்க வாரார்கள் அப்ப என்ன நினைக்காரு இந்த தெய்வேந்திரன் என்ன நினைக்கார் நம்ம கோட்டைக்குள்ள வரும்போது நம்மள பணிஞ்சு இவங்க வரணும் வரணும்ல அப்படி பணிஞ்சு வரணும் வரணும்ல ஒரு அதிகாரியை பார்க்க போனோம்னா ஐயா ஐயா வாங்க அவங்களா சொன்னாதான் உட்கார முடியும் ஆமா இல்லன்னா நம்ம இருக்க முடியாது அமரலோகத்து தலைவன் இந்திரன் நினைக்காரு என்ன நினைக்காரு இந்த கோட்டைக்குள்ள வரும்போது எவன் நம்மளுக்கு பணிஞ்சு வாரான் தெரியணும்ல அப்படின்னு நினைக்காரு இந்திரன் நினைக்காரு அப்ப என்ன செஞ்சிட்டு அந்த இந்திரன் என்ன தெய்வதச்ச விசுவரை வரவழைத்து வரவழைச்சு கோட்டையை பெருசாக்கினார் ஆக்கினார் நுழைவாய்